திமுக ஆட்சியில அதெல்லாம் கிடையாது. ஆட்சிக்கு வந்தப்போ ஓட்டு கேட்டதோட சரி, அதுக்கப்புறம் வந்து பார்க்கல, எதுவும் செய்யல. அதனால நீங்க எல்லாம் எனக்கு ரெட்டரைக்கு ஓட்டு போடுங்க. நிச்சயமா அம்மா காலத்துல நம்ம தொகுதி, நம்ம புங்கனூர் எப்படி இருந்ததோ நம்முடைய திருச்சி மாவட்டத்துக்கு செய்த பெரிய சாதனை என்னவென்று சொன்னால், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய கிராமங்களை எல்லாம் மாநகராட்சி ஆக்குகிறேன் என்ற பெயரில் நம்முடைய புங்கனூர் எல்லா பஞ்சாயத்துகளையும் நாங்கள் மாநகராட்சி ஆக்குறோம் என்று சொல்லி, அதுவும் உள்ளாட்சி 12வது மாதம் அரசாணை வெளியிடப்பட்டுவிட்டது. இதனால என்ன பாதிப்பு என்பது உங்களுக்கு தெரியும். வீட்டு வரி உயரும், சொத்து வரி உயரும், பத்திரப்பதிவுத்துறை வரி உயரும். இதை விட மாநகராட்சி என்று சொன்னால் நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர மாட்டாங்க. ஊராட்சிகளை சேர்ப்பதற்கு மீண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் நான் எடப்பாடி அரசு கேட்டேன். யாரும் குறுக்காக வராங்க, யாரும் குறுக்காக வராங்க, யாரும் குறுக்காக வராங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய புனிதமான ரம்ஜான் மாதத்தில் நோன்பு காலத்தில் 3000 கோடி ரூபாய் செலவுல ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்தார் அம்மா. பேப்பர் மில் மொண்டிப்பட்டிங்கிற ஊர்ல பேப்பர் தொழிற்சாலையை கொண்டு வந்தது அம்மா. ஆக அண்ணா திமுக ஆட்சியில புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்தப்போ, அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போதான் எல்லா திட்டங்களும் வந்தது. மக்கள்லாம் அமைதியாக வாழ்ந்தாங்க, பயம் இல்லாம வாழ்ந்தோம். நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் நிறைய செஞ்சு கொடுத்தோம். அதை விட ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் இல்ல, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. கொரோனா நேரத்தில் நம்ம தம்பிகள்லாம் ஆல் பாஸ் போட்டவர் எடப்பாடியார். போட்டாரா இல்லையா? எடப்பாடியார் கொரோனா நேரத்தில் பரீட்சை எழுத முடியலனாலும் நீங்க எல்லாரும் பாஸ் சொன்னாரா இல்லையா? இது யாராவது யோசிச்சாங்களா? இப்படி எல்லாம் அது மட்டும் இல்ல, நம்ம பள்ளிக்கூட பசங்க அரசாங்க பள்ளிகளில் படிச்சு